ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிமுக கொண்டு ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க. இவங்க மாதிரி ஜால்ரா போட கட்சி அதிமுக கட்சியில் அதிமுக அரசாங்கம் இல்லை. இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்ததுங்க. நான் அடிக்கடி தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறேன், பத்திரிகையாளர் சொல்லியிருக்கிறேன். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமம் செய்யப்பட்டது. அப்போ நாங்கள் பாரதிய ஜனதாவோட அதிமுக கூட்டணி இருந்தது. 22 நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்க, நீண்டகால பிரச்சனை அது. அந்த உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நமக்கு ஒரு தீர்வு காண்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை முறைப்படுத்த காலதாமம் செய்த காரணத்தில் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கணுங்க. ஒரு நாள் உங்களால் நாடாளுமன்றத்தை முடக்க முடிஞ்சுதா? நீட் பிரச்சனை பேசுனீங்க, போய் நாடாளுமன்றத்தில் பேச முடிஞ்சுதா? பேசுனா நீங்கள் செய்த ஊழல்லாம் வெளியில் வந்துடும், பயம், அச்சம். நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்களா? எப்பொழுது பார்த்தாலும் நாடாளுமன்றத்தில் 100% வெற்றி பெற்று மாறுதிட்டுனா பத்தாது. ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்யணும். 39 நாடாளுமன்றம் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த 39 நாடாளுமன்ற மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, அந்த விவசாயிகள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு மத்திய அரசு போராடி வாதாடி பெறுவதற்கு தான் நீங்கள் உங்களை எலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதை மறந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அதுக்குள்ளே கவலைப்படல. ஏன்னா